நமஸ்காரம். மார்கழி மாசம் பௌர்ணமியோடு கூடிய திருவாதிரை நட்சத்திர நாள்ல ஆருத்ரா தரிசனமான திருவாதிர பண்டிகை எல்லா சிவ ஆலயங்களிலும் முக்கியமாக நடராஜருக்கு விசேஷமா கொண்டாடப்படுறது. ஏன் இந்த திருவாதிர நாள்ல அதிகாலையிலேயே நடராஜருக்கு அபிஷேகம் செய்யப்படுறது? இதற்கான புராண அறிவியல் காரணங்கள் தெரியுமா? அன்னைக்கு களி நைவேத்தியம் பண்ணுவதன் பலன் என்ன? திருவாதிரை கூட்டுல 7 அல்லது 9 காய்கறிகள் போட்டு செய்வதின் ஆன்மீக மற்றும் அறிவியல் காரணம் தெரியுமா? பல குடும்பங்கள்ல திருவாதிரை நோன்பு விரதம் எதுக்காக இருக்கா? இந்த எல்லா கேள்விகளின் விளக்கங்கள் இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே பண்ணிக்கோங்க. புராணங்களின்படி திருவாதிர நட்சத்திரம் கூடிய அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில், அதாவது அதிகாலை 3:30 முதல் 5:30 வரை உள்ள நேரம், சிவபெருமான் நடராஜராக ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார். அந்த தெய்வீக தருணத்தை தரிசிக்கவே அபிஷேகம் அதிகாலையில் நடைபெறுகிறது. இந்த நேரத்தில் செய்யப்படும் பூஜை அபிஷேகம் பல மடங்கு பலன் தரும் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அறிவியல் படி அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் என்பது பூமி, சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள் ஒரே அண்ட ஒழுங்கில் செயல்படும் நேரம், அதாவது காஸ்மிக் அலைன்மெண்ட்ல இருக்கும். இந்த நேரத்தில் பூமியின் சுழற்சி மற்றும் காந்த சக்தி மிகவும் சமநிலையாக இருக்கும். விண்வெளியிலிருந்து வரும் காஸ்மிக் வைப்ரேஷன்ஸ் பூமியை எளிதாக அடைகின்றன. மனித உடலிலும் இயற்கையுடன் ஒத்திசைவில் இருந்து சக்திகளை ஏற்றுக்கொள்ளும் திறன் அதிகரிக்கிறது. நடராஜரின் அண்ட நடன சக்தி அதிகாலையின் நேரத்தில் மிக தெளிவாக வெளிப்படும் என சைவ சித்தாந்தம் கூறுகிறது. நடராஜர் ஆனந்த தாண்டவம் ஆட காரணம் என்ன? பண்டைய காலத்தில் தில்லைவனம் என்று சொல்லப்பட்ட இன்றைய சிதம்பரத்தில் இருந்த முனிவர்கள் சிவனின் அருள் தேவையில்லை என்று கர்வம் கொண்டிருந்தனர். சிவன் பிக்ஷாதனனாக அங்கு வந்தார். அவரை அழிக்க முனிவர்கள் அனுப்பிய புலி, பாம்பு, தீ ஆகியவற்றை தன் உடலில் ஏந்தி இறுதியில் அபஸ்மார புருஷனை தன் பாதத்தில் மிதித்து ஆனந்த தாண்டவம் ஆடியதாக கூறப்படுகிறது. இதே நாளில்தான் பதஞ்சல முனிவருக்கும் வியாக்கிரபாத முனிவருக்கும் நடனம் ஆடி காண்பித்தார். இந்த நாளில் ஈசன் காமதேன பசுவிற்கு தரிசனம் தந்து அருள் புரிந்ததாகவும் சொல்லப்படுகிறது. மாணிக்க வாசகரின் திருவம்பாவை முடிவிற்று ஈசனை தரிசித்த நாளும் இதுவேதான். இப்போ திருவாதிரை அன்னைக்கு களி நைவேத்தியம் ஏன் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாமா? சிதம்பரம் அருகே சேந்தனார் என்ற விறகு வெட்டி வாழ்ந்து வந்தார். தீவிர சிவபக்தர் இவர். தினமும் சிவனை பூஜித்து சிவன் அடியார்களுக்கு உணவு பரிமாறுவது இவரது வழக்கம். ஒரு திருவாதிரை நாள் மழை காரணமாக அவருக்கு வேலைக்கு போக முடியல. வீட்டில் பொருள்களும் அதிகம் இல்லை. அப்பொழுது சிவபெருமான் இவருடைய பக்தியை சோதிக்க சிவனடியார் வேடத்தில் அவர் வீட்டிற்கு வந்து உணவு கேட்டார். சேந்தனார் வீட்டில் இருந்த எளிய பொருள்களான அரிசி, வெல்லம் இவற்றை கொண்டு களி செய்து அவரை அன்போடு உபசரித்தார். நடராஜ பெருமான் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார். அடுத்த நாள் களி பிரசாதம் கோவில் கருவறையிலும் நடராஜர் முகத்திலும் இருந்ததாக சொல்லப்படுறது. நடராஜர் அசரீரியாக சேந்தனார் களி உண்டு மகிழ்ச்சி அடைந்ததாக கூறி அவர் பெருமையை உலகுக்கு உணர்த்த தேர் திருவிழாவின் போது சேந்தனாரை பல்லாண்டு பாட வைத்து புதையுண்ட தேரை நகர்த்தினார். இதனால்தான் மிக எளிய உணவான களி நைவேத்தியத்தை திருவாதிரையன்று சிவனுக்கு பக்தியோடு படைத்தால் சிவனின் பரிபூர்ண அருள் கிடைப்பதாக சொல்லப்படுகிறது. அடுத்து திருவாதிரை அன்னைக்கு பண்ற கூட்டுல ஏன் 7 அல்லது 9 காய்கறிகள் போட்டு பண்றோம்னு தெரிஞ்சுக்கலாமா? 7 மற்றும் 9 எண்கள் நம்ம அண்டத்துல பண்பாடுகளில ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவை. 7 என்பது படைப்பு, சமநிலை மற்றும் ஆன்மீக உயர்வு குறிக்கும் எண். உதாரணமா 7 நாட்கள், 7 ஸ்வரங்கள், வானவில்லின் 7 வர்ணங்கள் இவையெல்லாம் நம் அண்டத்தில் முக்கியமாக கருதப்படுறது. எண் 9 என்பது நிறைவு, பரிபூர்ணம், ஞானம், கம்ப்ளீட்னஸ் அண்ட் விஸ்டம் என்பதை குறிக்கிறது. அதாவது நவ கிரகங்கள், நவரத்னங்கள், நவத்வாரங்கள், நவராத்திரிகள் என்று சொல்றோம். தமிழ் வருடத்தின் 9வது மாதமான மார்கழி ஒரு அறுவடை காலம்.
அப்போது கிடைக்கிற பசுமையான அவரை, மொச்சை, பரங்கி, பூசணி, பீன்ஸு, வள்ளிக்கிழங்கு, சேனை, சேம்பு, வாழை போன்ற காய்கிழங்கு வகைகள் போட்டு செய்யப்படும் புளிப்பு காரம் கலந்த கூட்டு நம் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அனைத்தையும் அளிக்கிறது. மேலும் களியுடன் சேர்ந்த கூட்டு உடலுக்கு சமநிலையை பாதுகாக்கும். அதோடு வாழ்க்கையில இனிப்பு, புளிப்பு, காரம் போன்ற பல சுவைகள் இருக்கும் என்கிற ஆன்மீக தத்துவத்தையும் இது உணர்த்துறது. திருவாதிரை அன்னைக்கு நோன்பு விரதம் எதுக்காக அனுஷ்டிக்கப்படுகிறது என்றதை பார்க்கலாம். இதே நாளில்தான் பார்வதி தேவியின் தவத்தில் மகிழ்ந்து திருமணம் புரிய சிவபெருமான் சம்மதித்ததாக சொல்லப்படுறது. இதனால்தான் கல்யாணம் ஆகாத பெண்கள் அனைவரும் நல்ல துணை வேண்டி இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுகின்றனர். சுமங்கலி பெண்கள் தங்கள் கணவரின் தீர்க்க ஆயுள் விருத்திக்காக விரதம் அனுஷ்டிப்பார்கள். இவ்வளவு சிறப்பு மிக்க திருவாதிரை அன்று நாமும் அதிகாலையில் நடராஜ பெருமானை வணங்கி களி, கூட்டு, நைவேத்தியங்கள் செய்து அவரோட பரிபூர்ண அருள் பெறணும்னு வேண்டிக்கிறேன். விரதம் இருப்பவர்களின் பிரார்த்தனைகள் நிறைவேறணும். வாழ்க வளமுடன். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.